இப்ப தமிழக அரசு வந்து 2 முன்னெடுப்பு எடுத்திருக்கு. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப உயர்ந்த ஒன்றாக நான் பார்க்கிறேன். முதியோர்களுக்கு உண்டான ஓய்வு இல்லங்கள், தோழி என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு உண்டான தங்கும் விடுதிகள், இது 2 வந்து அற்புதமான ஒரு ஏற்பாடு. அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு செய்யுங்க. செஞ்சுட்டு இருக்காங்களே ஒவ்வொரு மாவட்டமா. அதை செய்யறது வந்து கிரிக்கெட்டுக்கு வேணா கொண்டு வாங்கன்ற நானு. தமிழ்நாடு அரசு ஒரு அணிக்கு ஓனரா இருக்கட்டுமே. தமிழர்களே விளையாடுகின்ற ஒரு அணிக்கு தமிழ்நாடு உரிமையாளராக இருந்து நீங்க போய் ஏலத்தில் போட்டி எடுங்க. அதுல வர லாபத்தை அரசாங்கத்துக்கு கொடுங்க. எதுக்கு தனியார் நிறுவனங்கள் கொடுக்குறீங்க? சரி, தனியார் நிறுவனம் நடத்துறாங்க, அவங்க உரிமை. ஆனால் இதில் அரசாங்கம் பங்கு கொள்வதற்கோ பெருமை கொள்வதற்கோ சித்தையராமையா போன்றவர்கள், DK சிவகுமார் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற கீழ்த்தரமான கேவலமான அரசியலுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய உயிர்களே 11 உயிர்கள் போயிடுச்சு. நான் அந்த பூகோள வரம்பிற்கு வெளியே, எல்லைக்கோட்டிற்கு வெளியே இருந்தாலும் கூட இறந்து போன உயிர்களை எனது சக மனிதர்களாக, மானுடத்தின் நீட்சியாக பார்க்கிற காரணத்தால் தான் கருப்பு சட்டையில் வந்தேன். இன்னைக்கு எனது அஞ்சலிகளை நான் செலுத்த வேண்டும். ஆனாலும் இதை போன்ற விழிப்புணர்வையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் நீண்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாத்தையும் கலந்து பேசி கொடுத்திருக்கேன். நான் உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். நான் எந்த விளையாட்டிற்கும் எதிரானவன் அல்ல, எந்த கலாச்சாரத்திற்கும் எதிரானவன் அல்ல. நாம் ஒரு குரலில் நின்று பேச வேண்டிய செய்திகள் கர்நாடகத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆந்திராவிற்கும் கேரளாவிற்கும் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் சிலந்து விலைக்குள் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். சம்பந்தமே இல்லாமல் நீதிமன்றம் எகிரினாலும், அரசியல் காப்வெப் என்று சொல்லப்படுகின்ற சிலந்தி வலை பின்னப்பட்டாலும், உரிமைகளை விட்டுக் கொடுக்காத குரல் எப்படி முக்கியமோ அப்படித்தான் உயிர்களை இழக்காமல் இருப்பதற்குண்டான காரணங்களையும் நாம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும்.